இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது அங்கே எப்படி போவது என்பது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ கோயிலுக்குள்ளே போகும்போது உள்ள ஒரு மனநிலை நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு கோயிலுக்கு போகிறோம், ரோட்லேயே போகிறோம், ஒன்றும் பெரிய போக வேண்டிய இடம் இல்லை. ஆனால் கோயிலை பார்த்த உடனே கும்பிடணும், சாமி கும்பிடணும், உள்ளுக்குள்ளே போகணும், தரிசனம் பண்ணணும், கொஞ்ச நேரம் உட்காரணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது, உள்ளே இருக்குது. ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்த முடியல. ரோட்டிலேருந்தே கும்பிட்றோம், காரணமே இல்லாமல் டைம் பாஸ் பண்ணுறது மாதிரி அப்படியே போயிட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு எங்கெங்கேயோ நேரத்தையும் பொழுதையும் கழிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அப்போ கோயிலுக்குள்ளே போய் இருந்தால் எப்படி இருக்கும்? கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணி கோயிலுக்கு முன்புற இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள், துவார சக்தி அவங்களையெல்லாம் வணங்கிட்டு, அதற்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பலிபீடம், நந்தியம்பெருமான், அதற்கப்புறம் முன்னால் இருக்க விநாயகர், முருகப்பெருமானை சேவிச்சுட்டு, அதற்கப்புறமேலு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போய் இறைவன் இறைவியெல்லாம் பார்த்து பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கீழே தரையில் உட்காரணும். உட்காந்துருந்தால் நம்முடைய மனச்சலனங்கள்லாம் கொஞ்சம் போகும். கோயிலில் எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துருக்கோமோ அவ்வளோ நேரம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோ என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக ஒளி அலைகள் சுத்தப்படுத்தப்படும். நம்ம உடம்பில் தேவையில்லாத அட்வான்டேஜ் எனர்ஜிலாம் இருக்கும். பூத பிரேதங்கள், பேய் பிசாசுகள், இப்படி ஏதோ ஒரு தீய சக்திகள்லாம் நம்ம உடம்பில் ஆரோவில் தொத்திக்கிட்டு நிற்கும். குப்பை அடிக்கும் போது தலைமுடியில் ஒட்டிக்குதில்ல, அது மாதிரி. அப்போ கோயிலுக்குள்ளே போகும் பொழுது அந்த தீய சக்திகள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடும். அதனால் வீடுகளில் கூட வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு சரியாக வராது. விழுது விழுது படிப்பான், வெளியே உட்காந்து படித்தா நல்லா வருது, வீட்டுக்குள்ளே உட்காந்தா படிப்பு வரலை. எக்ஸாம் டைம் வரும்பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு சூடம் பொருத்தி கும்பிட்டு போப்பா, கோயிலை 3 சுற்றிட்டு போ அப்படிம்பாங்க. இந்த குழந்தைகளும் அதே மாதிரி 3 சுற்றிட்டு போகும்.